ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் ஆன்லைன் மருந்து விற்பனையை எதிர்த்து கோவை மாவட்டத்திலும் ஹோட்டல்கள் மற்றும் மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளன. அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கவியரசன். ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்ய அனுமதித்துள்ள மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் மருந்து வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல ஜிஎஸ்டியில் 18% வரி விதிப்பை கண்டித்து தென் மாநிலங்கள் முழுவதும் ஹோட்டல் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி பார்த்தால் தமிழகம் முழுவதும் உள்ள 1.5 லட்சம் ஹோட்டல்கள் தற்பொழுது மூடப்பட்டுள்ளன. கோவை மாவட்டத்தில் மட்டும் 530 ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன. ஆங்காங்கே சிறிய ரக உணவகங்கள் மட்டும் திறந்துள்ளன. இதனால் வெளியூர்களிலிருந்து வந்து தங்கியிருப்பவர்களும் வேலைக்கு செல்லும் இளைஞர்களும் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகினர். அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உயர்த்தப்பட்டுள்ள 18% வரியை வாடிக்கையாளர்களிடம் இருந்து மட்டுமே பெற முடியும் என்பதால் இதில் அந்த வாடிக்கையாளர்கள் பெரிதளவில் பாதிக்கப்படுவார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஹோட்டல் உரிமையாளர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்யப்படுவதன் மூலம் போலி மருந்துகள் அதிக அளவில் பெறப்பட வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்களுடைய கவனத்திற்கு வராமலேயே மருந்துகள் அந்த வாடிக்கையாளர்களை சென்றடைய வாய்ப்புள்ளதாகவும் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து மருந்து கடை வியாபாரிகள் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி பார்த்தால் கோவை மாவட்டத்தில் 1200 மருந்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. அத்தியாவசிய அவசர தேவைக்காக மருத்துவமனைகளில் உள்ள மருந்தகங்கள் இயங்கி வருகின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கோவையிலிருந்து கவியரசன்.